யார்தான்ப்பா முதல்வர்? டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் இணைய போகிறது அப்படின்ற பரவலாக செய்தி பரவி கொண்டிருக்குது. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த கட்ட நகர்வு போய் கொண்டிருக்கிறார்கள், இணைய போகிறார் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். இது நிச்சயமா இது சரியா அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு எல்லாம் நடக்குது. சரியா என்று சொன்னால் நிச்சயமா இது சரியில்லை. ஏனென்று சொன்னால் எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுதான் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் செய்தார்கள். இன்றைக்கு மூன்றாவது கட்சி ஒன்று உருவாகி பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற்று அவர்கள் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை நீங்க எடுத்தீர்கள் என்றால் இது மிகப்பெரிய ஒரு பிழை, முட்டாள்தனமான ஒரு செயல். குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா, இது கட்சிக்காரர்களே பரப்புறீங்க. எப்படி நீங்க அது பரப்புறீங்க, எப்படி அது ஏற்றுக்கொள்றீங்களது புரியல. சாமானிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நாட்டுக்கும் நாட்டுடைய மக்களையும் இந்த மண்ணையும் நேசிக்கக்கூடியவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த செயலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, நீ சரியா அவன் சரியா, நீ ஊழல்வாதி அவன் ஊழல்வாதி, நீ யோக்கியமா அப்படின்னு கட்சி ரீதியாக நீங்க கொள்கை ரீதியாக சண்டை போட்டிருக்க. இது திராவிட மாடல் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள், பிஜேபியோட அடிமை என்று சொன்னவர்கள், திமுக அதிமுக மாறி மாறி உங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி இப்ப எப்படி இணைவீங்க? அப்போ ஒரு தாவேக்கா ஒரு புது கட்சி உருவாகினால், ஒரு புதிய கட்சி உருவாக்கி மக்கள் ரீதியாக ஜனநாயக ரீதியா உருவாகின வந்தால் அவர்கள் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்க எது வேணாலும் எடுப்பீர்களா? எது வேணாலும் செய்வீர்களா? அப்படி செய்தீர்கள் என்றால் வரலாற்று பிழை. அரசியலில் என்ன அரசியல் புதிய ஒரு சித்தாந்தம் பிறந்துரும். தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் செய்த அரசியல் எல்லாமே தவிடுபடி ஆயிரும் நீங்க இந்த செயல் செய்தீர்கள் என்று. அப்போ உங்களுக்கு பணமும் பதவிதான். மூன்றாவது கட்சி வந்தால் நாங்கள் எந்த ரூபத்திலையும் அவர்களை எதிர்ப்போம், அவர்களை முடக்குவோம் அப்படின்ற ஒரு நிலை மக்கள் எண்ணுவார்கள். இது சரியான கருத்தா என்றால் நிச்சயமா சரியான கருத்து இல்லை. நிறைய பேர் கருத்து கமெண்ட்ஸ் இது வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்தாதான் சரி அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் புதுசா வந்திருக்காரு, வந்தார், இது இல்லைன்னா செய்யறது பாருங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆட்சி கொடுங்க, ஆளை கொடுங்க. அவர் சரியான அதுக்கு தகுதியானவரா தகுதி இல்லையாருன்னு அவர் நிரூபிக்கணும்ல. அப்ப நிரூபிச்சு ஆட்டோமேட்டிக்கா மக்கள் புறக்கணிப்பார்கள். இல்லை என்றால் மக்கள் அவர்களை மீண்டும் தேர்ந்தெடுப்பார். சரியா ஆட்சி இந்த ரெண்டு திமுக அதிமுக இவர்களோட சிறப்பா செய்தால் அவரை ஆதரிப்பார். அதானே வேணும் மக்களுக்கு. அப்ப நீங்க மக்களுக்கான அரசியல் செய்றீங்களா, உங்களுக்கான அரசியல் செய்றீங்களா? மிகப்பெரிய ஒரு சவாலும் கேள்வியும் ஆகிறது. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சிடாதீங்க. இது சரியான கருத்து கிடையாது. அப்படி இருந்தால் காமன் பீப்புள் நிறைய பீப்புள் ஆல்ரெடி உங்களுக்கு ஓட்டு சதவீதம் பிரிஞ்சு போயிடுச்சு. பெரிய பெரிய ஜாம்பவன் அரசியல் ஜாம்பவன் அப்படி இப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, கேள்விக்குரிய மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், புதிய தலைமுறை வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் வரவேற்றிருக்கிறார். அவர் ஒற்றை மனிதருக்காக விஜய்க்காக இந்த நிலைப்பாடு நீங்க எடுத்தீர்கள் சொன்னால் இது மிகப்பெரிய வரலாறு பிழை. எதிர்கட்சியா கூட இல்லாம போயிருவீங்க. நிரந்தரம் ஆளக்கூடிய ஒரு விஜயா மாறுவாரு. அந்த மாதிரி ஒரு செயல் எடுக்காதீங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, பணத்துக்காகவும் பதவிக்காகவும் என்னாலும் செய்வாங்க. மாறி மாறி ஊழல் செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்துறார்கள் அப்படின்னு சொல்லிதான் உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் உங்க செயல் அமையுது. தயவுசெய்து அது மாதிரி செய்யுங்க. வரட்டும், ஆளட்டும், அவருடைய ஆளுமையும் பார்ப்போம். தமிழ் மக்கள் தானே முடிவு எடுத்தாங்க, நீங்களா நாங்களா முடிவு எடுத்தோம்? அரசியல்வாதி 2 கட்சிகளா முடிவு எடுத்தீங்க? மக்கள் தானே முடிவு எடுத்திருக்காங்க, மக்கள் தானே அவருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஆட்சி செய்வாரா இல்லையா அப்படின்னு சொல்லி செய்தார்கள் என்றால் மக்கள் வரவேற்பார்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்கு பயம், இந்த செயல் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா பயந்துட்டீங்க. அவர் வந்தார், உங்களுக்கு எங்க குடைச்சல் கொடுப்பாரு, எங்க நிரந்தரம் முதல்வர் ஆயிரம் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவு நீங்க எடுத்தீர்கள் சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பிழை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன செய்வாங்க, ஆட்சி மாறும், இவருடைய காட்சியும் மாறும். இன்னைக்கு இவர் சிஎம் சொன்னா நான் அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் செய்யக்கூடிய சாதனை என்ன, அவர் செய்யக்கூடிய செயல் என்ன, எப்படி மத்திய அரசியை பார்க்கிறார், மண்ணுக்கும் மாநிலத்துடைய உரிமைகளை எப்படி பேணுகிறார், பொருளாதாரத்தை எப்படி கையாள்கிறார், இது எல்லாம் மக்கள் பார்ப்பார்கள். பார்த்துட்டு தெளிவான ஒரு முடிவை மக்கள் எடுப்பார்கள். இந்த முறை எப்படி எடுத்தார்களோ அடுத்த முறை மாற்றி எடுப்பார்கள். விளங்குதா? அதனால தயவு செய்து இது வரலாற்று பிழை. திராவிட மாடல் என்கிறது எங்க போச்சு அப்படின்ற கேள்வி ஆயிரும். அதிமுகவுடைய அந்த கொள்கை கோட்பாடு என்ன ஆயிடுச்சு, இவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா நீங்க வச்சிருக்கீங்க. இது மிகப்பெரிய வரலாற்று பிழை. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாதீங்க. இந்த செய்தி அதிமுக திமுக காரங்க பரப்புறாங்க, இவங்க வந்தாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படிலாம் கிடையாது. யார் வந்தாலும் நடத்துவார்கள். இல்லை என்று சொன்னால் முடியாது என்றால் அதுக்கு வழி நடத்துறதுக்கு ஆளே இருப்பாங்க. ஆனா மக்கள் பார்க்க தானே போறாங்க. என்ன செய்யறது, ஜனநாயகம் தானே இது. ஜனநாயக ரீதியா அவருக்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வெற்றி பெற்றிருக்காரு. அவர் ஆளட்டும், ஆளக்கூடிய வாய்ப்பு கொடுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எப்படி ஆள்கிறாரு. சரியா இருந்தால் ஆதரிப்பு, இல்லை என்றால் மக்கள் தூக்கி எறியும்பார்கள். இது சரியா இல்லையா, அதிமுகவும் திமுகவும் இணைந்து சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆனால் இது வரலாற்று பிழை. இந்த பிழை, இந்த ஒரு செயல் தயவு செய்து
திமுக அரசோ இல்ல ஏடிஎம்கே அரசோ செஞ்சிடாதீங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து எங்க இருக்குன்னு தெரியும், காணாம போற நிலைமை தான் இருக்கு. சரிங்களா? டிஎம்கே ஓரளவுக்கு மக்களுக்கு நான் வந்து செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த நிலைப்பாடு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான்டா அப்படின்ற ஒரு முடிவு மக்கள் எடுத்துருவார்கள். ஆல்ரெடி அதெல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. இது சரியான கருத்து என்றால் சொன்னால் சரியான கருத்து கிடையாது. மக்களாகிய உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி தெளிவுபடுத்துங்க. நன்றி.